ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுற சாதாரண எம்ப்ளாய், நார்மலாக எல்லாரும் மாதிரியும் லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். இவரோட லைஃப்பில் திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி 5 கோடி ரூபா திருடிடுவாங்க. 5 கோடி ரூபா இழந்தவர் என்ன பண்ணுவார்னா, இவரை பார்த்து இவர் பேசி 5 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணுவார். அவரும் ஒரு ஹீரோ கேரக்டர் தான், வில்லன் மாதிரி நடிச்சிருந்தாலும் அவரையும் இந்த படத்தில் ஹீரோவை மாசாக காட்டியிருக்காங்க. அவர் 5 கோடி ரெடி பண்ணி சொன்னது 4 நாள் டைம் கொடுக்குறாரு. அந்த 4 நாளுக்குள்ளே இந்த ஹீரோ சார் வந்து அந்த 5 கோடியை ரெடி பண்ணாரா இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தாரா, என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக சத்யதேவ் சார் தான் நடிச்சிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லலாம் புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணுவார். ஒரு பேங்க் ராபரி வர்ற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார். தனஞ்சய் அப்படின்றவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவா வில்லனா அப்படின்றத வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த படத்தில் சத்யா சார் ஹீரோவா இல்லை தனஞ்சய் சார் ஹீரோவா அப்படின்ற டவுட் உங்களுக்கும் வரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. மற்ற எல்லா கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் வருவார். அவர் வர்ற ரோல்லாம் சூப்பராக இருந்தது. அவருக்கு வந்து தமிழ் டப்பில் தமிழ் வாய்ஸே கொடுத்துருக்காங்க, அது செம்ம. தெலுங்கு டப்லையும் அவர் வந்து தெலுங்குல பேசியிருக்காரு அவர் ஓன் வாய்ஸ்லேயே, அது செம்மையாக இருந்தது. சுனில் சாருக்கு கொடுத்த ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவர் ஒரு சீனில் டான்ஸ் ஆடுவார், அதுவும் நல்லா இருந்தது. அவர் பண்ணுற வில்லத்தனம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பிரியா பவானி சங்கர் மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சத்யா அப்படின்ற ஒருத்தர் வந்து காமெடி ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரும் செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட நடித்தவங்களில் 3 பேரோட உண்மையான பேர் வந்து சத்யராஜ், சத்யா, சத்யதேவ், சத்யா, இப்படி 3 பேரும் சத்யா அப்படின்ற பேர்லேயே வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில, ஆனால் நல்லா இருந்தது. இவங்களுக்கு கொடுத்த ரோலெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவோட அம்மாவை ஒரு மேம் நடிச்சிருக்காங்க. அவங்க வர்ற போர்ஷன்ஸ் வந்து 1, 2, 3 சீசனில் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நடித்த சீன்ஸ் செம்மையாக இருந்தது. அவங்க வந்து ஒரு ஜீனியஸாக நடிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும்னு தோணும் உங்களுக்கே. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி பார்க்கணும், ரன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வித்தியாசமான ஒரு கதை, ஒரு ராபரி கதை மாதிரி, ஒரு த்ரில்லர் கதை மாதிரி, ஒரு டான் மாசான கதை மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ஜீப்ரா படம். இப்போ நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்று மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.